ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அஜரிகாசா. உணர்வுகளின் பிணைப்பில் உணர்ச்சிகளின் உள்ளடக்கத்தில் இதயத்தால் உடைந்தோர் மணமகளின் கதையை உங்களோடு பகிர்வதற்காக தொடர்ந்தும் இணைந்திருங்கள். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னை அலங்கரிச்சு விட்டா. என்னை நம்புங்க, அவ ஒரு அற்புதமான வேலையையும் செஞ்சா. இப்போ நான் கண்ணாடியை பார்க்குறேன், அங்கே வேறொரு பெண் எனக்கு தென்பற்றா. அவ அழகாகவும் இருக்கிறா, நான் பார்க்குறதையும் விரும்புகிறேன். மேக்கப் பெண் தான் எனக்கு எப்போவுமே பிடித்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மேக்கப் பெண் அழகாக உணரவும் செய்து அதுக்குன்னு நான் இயற்கையிலே அழகா இல்லைன்னு இல்லை. என்னோட நேம் மதீனா. நான் ஏர்லி 20s சொல்லலாம். உடன் பிறந்தவங்க 4 பேர். எனக்கு ஒரு அழகான மருமகளும் இருக்கிறா. என்னோட நிறத்தை பற்றி சொல்லணும்னா நான் மாநிறம்னு சொல்லலாம். அதோட நேரான கூரான மூக்கு, ஓரளவான கண்கள், அத்தோட ஹார்ட் ஷேப்பில் உதடு. இது என்னோட அம்மா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். அவரும் என்னுடைய 2 சகோதரர்களும் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் நானும் ஹெல்ப் ஆகிருப்பேன். மொத்தத்தில் நாங்கள் ஒரு சின்ன அழகான மகிழ்ச்சியான குடும்பம்னு சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு திருமண நாள். எனக்கு வார்த்தையால் சொல்கிறதுக்கு முடியாத அளவு மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியை தாண்டி இன்னும் சில நேரத்தில் நான் திருமதி மாலிகாவேன். 2 வருஷங்களுக்கு முன்பு நான் எனக்கு தேவையான சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் மால் போயிருந்தேன். அங்கே தான் எனக்கு கணவராக வர இருக்கும் மாலிகா காலியை சந்திக்கிறேன். அப்போதிருந்து 2 பேரும் பேசிக்கிட்டோம், தொடர்புலையும் இருந்தோம். ஆனால் 2 பேருக்கும் விருப்பமும் இருந்துச்சு, பட் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. 1 வருஷம் கழித்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார், நானும் அக்செப்ட் பண்ணேன். ஆமாம், மதீனா அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.